Hello friends, இந்த வீடியோல பைத்தான்ல நம்ம எப்படி MySQLல இருக்க டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ல டேட்டாஸை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம கிரியேட் டேபிள் பண்ணோம். இந்த வீடியோல இன்சர்ட்டிங் டேட்டா இன்டு தி டேபிள்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். import mysql.connector கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இருந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்காக நான் ஹோஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேமும் கொடுத்துக்கிறேன். அதில் கர்சரை பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ணணும் நம்ம கொடுத்த டேபிளில். ஸோ எஸ்கியூஎல் கமாண்டை ஒரு வேரியபிளில் நான் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸோ அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். name, roll number, branch, address, values, data type நம்ம இந்த format மூலமா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். values கொடுத்துக்கலாம். cursor object.execute sql database.commit. values percentage s கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல values கொடுத்திருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கொயர் sql value கொடுத்திருக்கேன். commit கொடுத்திருக்கேன். இந்த commit அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது அப்டேட் ஆகும் நம்மளுடைய MySQL டேட்டாபேஸ்ல. அதனால commit கொடுத்துக்கிறோம். இப்போ நான் இதை ரன் பண்றேன். எந்த எரரும் காட்டலனா டேபிள்ல நம்ம கொடுத்த டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க எரர் காமிக்கல. ஸோ தட் டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கு. இதை நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். கர்சர் ரோஸ் கவுண்ட். இதை நம்ம ரோ கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கர்சர் ஆப்ஜெக்ட் டாட் ரோ கவுண்ட் கொடுத்தோம்னா எத்தனை ரோ இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்றத காட்டும். F5 கொடுக்குறேன். ரன் பண்ணுறேன். பாருங்க 1. இந்த ப்ரோக்ராம் மூலிமா கரண்ட்டாக ஒரே ஒரு ரோ மட்டும் இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல் நிறைய ரோஸும் இன்சர்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். நிறைய ரோஸும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வேல்யூவில் காமா கொடுத்துட்டு ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம ரோல் நம்பர் ப்ரைமரி கீ கொடுத்ததுனால அது யூனிக்காக தான் இருக்கணும். அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸிக்யூட் மெயினியும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமாஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா இதை டப்புளில் கொடுத்துக்கிறேன். இந்த இதில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணணும். இந்த ரோ கவுண்ட் நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்க 5 கொடுத்துருக்கு. இதை நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாஸ்லாம் இதில் இருக்கு. ஓகேங்களா. இந்த டேபிளில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் காலேஜ் இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இங்கே வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, நிறைய ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அதில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.